திருவார்த்தைகளை சிந்திப்போம். அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டே எனை ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவேனோ அல்லேனோ அருள் ஈசனே. பாடல் வரிகளை மீண்டும் ஒரு முறை சற்று மெதுவாக சிந்திப்போம். அறிவனே அமுதே அடி நாயினேன் அறிவனாக கொண்டே எனை ஆண்டது அறிவிலாமை அன்றே ஆண்டது ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே என்பது பாடல் வரிகளாகும். நாம் தற்பொழுது பாடலுக்குரிய விளக்கத்தை பொருளையும் சிந்திப்போமாக. அடி நாயினே என்றால் என்று சொன்னால் கீழ்நிலையான நாய்ப்பிறவி என்று பொருளாகும். தற்பொழுது பொருளை சிந்திப்போம். உயர்வான பேரறிவின் உருவமே இறப்பில்லா அமுதமாய் இருப்பவரே கீழ்நிலை உயிராம் நாயாய் கிடந்த என்னை ஞானியாக்குவதற்கு பொருட்டு என்னை ஆட்கொண்டு அருளியுள்ளாய். உனது அருள் கிட்டுவதற்கு முன்னர் நான் அறிவற்ற நிலையில் உழன்றது வெளிப்படையாகும். உன் அருள் பெற்ற நான் இன்று ஞானியா அல்லவா என்பதை நீர்தான் விளங்க வைத்து எனது நிலைமையை விளக்க வேண்டுகின்றேன். என்ன சொல்றார் பாருங்க. உயர்வான பேரறிவின் உயர்வே இறப்பில்லா அமுதமாய் இருப்பவரே கீழ்நிலை உயிராய் நாயாய் கிடந்த என்னை ஞானியாக்குறன் பொருட்டு என்னை ஆட்கொண்டு அருளியுள்ளாய். என்னை ஞானியாக்கும் பொருளாக என்னை அருளியுள்ளாய். உனது அருள் கிட்டுவதற்கு முன்னர் நான் எவ்வாறு அறிவற்ற நிலையில் உழன்றது வெளிப்படையாகும். உன் அருள் பெற்ற நான் இன்று ஞானியா அல்லவா என்பதை நீதான் விளங்க வைத்து எனக்கு எனது நிலைமையை விளக்க வேண்டுகிறேன் என்று நம்முடைய மாணிக்கவாசகர் சுவாமிகள் சொல்கிறார் பாருங்கள். எப்படி சொல்கிறார் பாருங்கள். தன்னை ஒரு கீழ்நிலை நாய்ப்பிறவி என்று சொல்கிறார். அதைத்தான் அங்கே அறிவனே அமுதே அடி நாயினேன் என்ற வரிகள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். அறிவனாக கொண்டே என்னை ஆண்டது அறிவில்லாத என்னையும் ஆட்கொண்டு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அறிவற்ற ஞானியாய் ஆக்குவதின்றி ஆக்கிவிட்டீர்களே. அதாவது என்ன சொல்ற, எப்படி சொல்ற பாருங்க. உன் அருள் பெற்ற நான் இன்று ஞானியா அல்லவா என்பதை நீர்தான் விளங்க வைத்து எனக்கு எனது நிலைமை விளக்க வேண்டுகிறேன் என்று நம்முடைய மாணிக்கவாசகர் சுவாமிகள் தன்னை எவ்வளவு தூரம் தாழ்மைப்படுத்தி கொள்கிறார் என்று பாருங்கள். மாணிக்கவாசகர் சுவாமிகள் தன்னை இவ்வாறாக தாழ்மைப்படுத்தி நம்முடைய இறைவன் அருளை எப்படியெல்லாம் பெற்று எனது நிலைமை விளக்க வேண்டும் என்று இறைவனை நோக்கி கேட்கிறார்.